ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பட்டை ஒரு 2 இன்ச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கிராம்பு ஒரு 4, வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 10 இப்படி சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு ஸ்டவ்வில் வானிலை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்ச பிறகு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா நமக்கு வதக்கி எடுத்துக்கணும். செவக்குன்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அடுத்தது ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்ன பீஸாக. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா குழைவாக நம்ம வதக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா குழைவாக இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணால் இந்த கேரட்டுகளையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா நம்ம சீக்கிரம் நமக்கு வெந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இது கூட 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு லைட்டாக அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு இப்படியே மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இது வேக வச்சா போதும், சட்டு நமக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்குற இந்த கேரட் வந்து நல்லாவே வெந்திருக்கு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம செக் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கரெக்டான பதமாக இருக்குங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா தேங்காய் விழுது இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இதோட நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போது தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப நல்லா கலந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கூட தேவையானளுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருணுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோடனே வாசனை இப்போ கலந்துட்டு இருக்கும்போதே சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்மளுடைய சைட் டிஷ் ரெசிபி வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2 செகண்டில் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது மேலே மல்லித்தழை அப்படியே தூவிட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான நம்மளுடைய மல்லித்தழை சேர்த்த இந்த குருமா ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.